ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐநாத்தனை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கியே ஆகணும், எடுத்தே ஆகணும். அதாவது அந்த உயில் இருக்குல்ல, அதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன் 2 பேர் பயங்கரமாக போராடுறாங்க, பயங்கரமாக இது பண்ணுறாங்க. எப்படியாவது எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்க பெரியப்பா கிட்டேருந்து இது பண்ணிட்டாங்க. என் தம்பிகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா. அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுலேருந்து அப்போனா தம்பிகிட்ட இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, முன்னாடியே வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். இப்போ உயில் எடுத்துகிட்டு வா, பத்திரத்தில் இருக்கும், பத்திரத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இல்லையா அந்த சண்டையில். அப்போ நடேசன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உயில்லாம் அப்போ தான் இங்கே வீட்டுக்குள்ளே தான்டா இருக்குது, நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் டைம் கேட்டு தேடி எடுத்து கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு உயில் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா இவங்க இருக்கிறதே அந்த ஒரு வீடு தான். அந்த ஒரு வீட்டிலேருந்து விரட்டிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் டைம் கேட்டு கூட உயில் வீட்டில் இருந்த உயிலை கூட எடுத்து கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். அவங்க அப்படி பண்ணலை. இப்போ என்னென்னா என் தம்பிக்கிட்ட தான் இருக்கும் அந்த உயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்தே தெரியுதுல இவங்க அதை வீட்டை விட்டு விரட்டணுன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நிலா சோழன் 2 பேர் வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ அய்யனார் வீட்டில் தான் அந்த இது உயில் இருக்குது. அப்போ நம்ம போய் உயிலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் போடுறாங்க. பிளான் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க. வீட்டு முன்னாடி பார்த்தா அந்த கேட்டு, பெரிய கேட் இருக்குல்ல, பெரிய கேட்டை சீல் வச்சிட்டாங்கல்ல, அதாவது பூட்டி வச்சிட்டாங்கல்ல. பூட்டி வச்சதை எப்படி திறக்குன்னு சொல்லிட்டு சரி ஏறி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனும் உள்ளே ஏறி குதிக்கிறாங்க. உள்ளே ஏறி குத்தினா நாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக நாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருது. இவங்க பயப்படுறாங்க. எங்க மெதுவாங்க, சோழன் என்ன சொல்கிறேன், எங்கள் மெதுவாங்க, நாய் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்லோவாக போகிறாங்க. போய்கிட்டு வீட்டை சீல் வச்சுனால எடுக்க முடியாதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டை பிரித்து மேலே உள்ளேருந்து குதிக்கலாம், உள்ளேருந்து குதித்து இறங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. அப்புறம் பொறுமையாக நிலா சோழன் 2 பேரும் ஃபஸ்ட்டு கேட்டிலேருந்து உள்ளே குதித்து அப்புறம் மறுபடியும் மேலே அந்த ஓட்டெலாம் எடுத்துகிட்டு வீட்டு மேலே ஏறிடுறாங்க. ஏறி போய்கிட்டு இருக்கும்போது என்னென்னா இதெல்லாம் நாயெல்லாம் கத்த அந்த சத்தம் ஏதோ கேட்டு நம்ம நடேசனோட தம்பி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கையில் கூப்பிட்டு 2 பேர் வராங்கங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட தானே கேட்டு சாவி இருக்குது, கேட்டு சாவியை வச்சு அவர் திறக்கிறாரு. உள்ளே லைட்டு ஹீட்லாம் பூராமே அடித்து பார்த்துட்ருக்காரு. அப்போ சோழன் நிலாட்டை என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, ஏங்க யாராவது வந்தால் மட்டும் எனக்கு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிறார் இல்லையா. இவங்க வந்துடுறத நிலா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சோழன் கூப்பிட்றாங்க. ஆனால் சோழனுக்கு கேட்கவே இல்லை. இன்னும் இவர்கிட்ட மாட்டாமல் இவங்க எஸ்கேப் ஆகுறாங்களா என்னன்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய நாட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.